அழுதியா? இல்ல சார். அவ பொய் சொல்றா சார். அவ வந்ததுல இருந்து சாருக்கும் மேடமுக்கும் நான் பெரிய தொந்தரவாயிட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா சார். மஞ்சு கொஞ்சம் சும்மா இரு. எதுக்கு அன்பரசி மஞ்சுவை திட்டிட்டு இருக்க? நீ வருத்தப்படுவேன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? வீட்டுக்குள்ளேயே இருந்தா நடந்ததே நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் தான் நான் உன்னை வெளியில அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். சார் இல்ல சார், நான் மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. நாம போற இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கன்னு கெஸ் பண்ண முடியல. உனக்கு பிடிச்ச முருகரை தான் பார்க்க போறோம். அவர்கிட்டயே போய் உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற உன் பக்தைய ஏன் இப்படி சோதிக்கிறன்னு நியாயம் கேட்போம். அதோட நானும் ஒரு சின்ன நேர்த்திக்கடன் செய்யலான்னு இருக்கேன். அதையும் முடிச்சிட்டு வந்துடலாம். தம்பி, என்ன கொலை பண்ண ஒருத்தன் தொத்திட்டு இருக்காப்பா. அவன் அந்த கார்ல வந்துட்டு இருக்கான். அவன் என்ன பாத்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படியா? அவன் வந்து என்ன கேட்டா என்ன தெரியலன்னு சொல்லிடுங்க. சரிமா சரிமா. ஏப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பதில் சொல்லாம கனவு கண்டுட்டு இருக்க. அப்படி யாரும் என் ஆட்டல் வரல சார். வரலையா? டேய், நீ கோயமேடு வாசல்ல தானே சவாரி எடுத்த. உன் வண்டியில ஒட்டி இருக்கிற இதே முருகன் பட போட்டோவை நான் பார்த்தேன்டா. இந்த மாதிரி முருகன் படம் ஒட்டி இருக்க ஆட்டோ 100 கணக்கில் ஓடுது சார் சிட்டில. நீங்க வேற ஏதோ வண்டியை பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் கோயம்பேடு பக்கமே போலங்க. நானே ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சும்மா என்கிட்ட வந்து பொம்பளைய பத்தி ஆம்பளைய பார்த்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. போங்க சார். முருகா, அப்பாவும் பொண்ணுமா வரத பார்க்கதான் இந்த விளையாட்டா? இந்த காட்சிய பார்க்க நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். எந்த காலத்திலயும் என் பொண்ணு அவரு கூட சேர்ந்துட கூடாதுன்னு நினைக்கிறவன் வெளியே என்ன துரத்துறான். தப்பிச்சோம் பொழைச்சோன்னு இங்க வந்து பார்த்தா என் பொண்ணு அவ அப்பான்னு தெரியாமலேயே அவர் கூட சேர்ந்து இருக்கா. இந்த அற்புதத்துக்கு நான் உனக்கு கோடி முறை நன்றி சொன்னாலும் பத்தாது. வாங்க சார், ரொம்ப நாளா கோவில் பக்கமே பார்க்க முடியல. பிசினஸ் ஓடாம கொஞ்சம் நம்மள படைச்சவனையும் பாருங்க. நான் இப்ப அதுக்கு தான் வந்திருக்கேன் சாமி. நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு கேட்டுதான் அங்க பிரதர்ஷனம் பண்ண போறேன். இது ஏதோ பெரிய வேண்டுதலா இருக்கும் போல. என்ன சார், சுவாமி சன்னதியில வந்து இப்படி கண் கலங்குறேன்? உங்களை அந்த கடவுளா நினைச்சு என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றேன். என் குடும்பத்தோட மரியாதைய காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்பி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையா வந்து நிக்குது. அப்படி என்ன பிரச்சனை?
உங்கள மாதிரி பெரிய பணக்காரங்க எல்லாம் கார்ல இருந்தபடியே சுவாமிக்கு சல்யூட் அடிச்சுட்டு போற இந்த காலத்துல உங்க பொண்ணோட நல்வாழ்க்கைக்காக நீங்க பண்ண இந்த வேண்டுதல் கண்டிப்பா முருக மனசை தொற்றுக்கும். உங்க மனசு மாதிரியே இனி எல்லாம் நல்லதாவே நடக்கும். க்ஷேமமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சாமி. கவலைப்படாம போயிட்டு வாங்க. முருகன் எப்போதும் துணை நிப்பான். வாங்கம்மா போலாம். வா. முருகா, இப்ப என் மனசு நிறைஞ்சிருக்கு. இனி என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் கூட இருப்பாருன்னு தைரியத்தை கொடுத்துட்டு ரொம்ப நன்றிப்பா. இந்த சந்தோஷத்தோடயே நான் இங்க இருந்து போறேன். உங்க அம்மாவை நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லிட்டல்ல? என்ன அன்பரசி அங்கே நின்னுட்ட? இங்க வா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 10 நிமிஷம் தாம்மா, நம்ம போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. சரிங்கம்மா. நான் ஊர்ல இருக்காங்கன்னு சொன்னேன். ஓஹோ. அன்பரசி, உங்க அம்மாவுக்கு இங்க நடக்கிறதெல்லாம் தெரியுமா? தெரியாது சார். நான் எதுவுமே அவங்க கிட்ட சொல்லல. ஆமா, இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாம இருக்கிறது நல்லதுதாம்மா. தேவையில்லாம அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடும்ல. ஆனா எங்க அம்மா பயங்கரமான ஆளு சார். நான் பேசுற ஒரு வார்த்தையை வச்சே என் மனச கண்டுபிடிச்சிருவாங்க. குரல் ஒரு மாதிரியா இருக்குன்னு திரும்ப திரும்ப கேட்டு நான் ஒண்ணுமே இல்லன்னு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் சார். என்னப்பா, இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? அங்க ஒருத்தர் பக்கத்துல தானே சொன்னாரு. இதோ பக்கத்துல வந்துட்டோமா, இங்கதான் போயிடலாம். மெட்ரோ வேலை நடக்கிறதுனால ரோடெல்லாம் பள்ளம் மேடா இருக்குதுமா, அதான் சுத்திட்டு போக வேண்டியதா இருக்கு. இதோ ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாமா? சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிம்மா. இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். முழுசா சந்தேகம் வர்றதுக்குள்ள அண்ணன் சொன்ன மாதிரி அந்த குடோனுக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். இந்த அம்மா கத்தி கூப்பாடு மட்டும் போட்டுருச்சுன்னா ஜனங்க கிட்ட நம்ம தான் தர்மடி வாங்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை இந்த டாக்டர் கிட்டயும் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ரிசல்ட்டை மாத்த சொல்லலாம்ல. அனன்யா சொன்னது உண்மைதான். அந்த அன்பரசிய தான் பொண்ணுன்னு சொன்னதை மெயின்டைன் பண்றதுக்கு அவர் எந்த எல்லைக்கும் போவாரு. ரிப்போர்ட்டை மாத்திர பிளான்ல இருந்தா
காசுக்கு மயங்காத அந்த டாக்டர் கண்டிப்பா வேற எதுக்காகவும் ஒத்துக்க வாய்ப்பில்ல. ஆனா இவரு தைரியமா இருக்கிறத பார்த்தா வேற ஏதோ பிளான் பி வச்சிருப்பாரு போல இருக்கே. உண்மையான ரிப்போர்ட் வந்தா கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் வரும். ஆனா அத நினைச்சு நாம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. எதுக்கும் ரிப்போர்ட் வந்ததும் யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நாம் அதை பாத்துறணும். அதான் சரியா இருக்கும். அம்மா நீங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் இந்த இடமா? என்னப்பா இங்க ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லையே. அட்ரஸ் எதுனா மாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் இல்லம்மா, நீங்க சொன்ன அட்ரஸ் இதுதான். இது வேலையை கச்சிதமா முடிச்சிட்டனே. அந்த பொம்பளைய மயக்கமாக்கி குடோன்ல கட்டி போட்டிருக்கனே. சூப்பர்ரா. எங்க திரும்பவும் மிஸ் ஆயிடுவாளோன்னு திக்குன்னு இருந்துச்சுடா. இத்தனை வருஷம் தண்ணி காட்டிட்டு இருந்தவ இப்ப மாட்டினால. இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். நான் வர்ற வரைக்கும் அவளை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோடா. சரியா? சரிங்கண்ணா. பாத்துக்க. நான் பாத்துக்கிறேண்ணா. அண்ணே, அதான் அந்த பொம்பளை தூக்கியாச்சுல. இந்த நல்ல விஷயத்த சிவகாமி மேடத்துல போன் பண்ணி சொன்னா சந்தோஷப்படுவாங்களா அவங்க? இல்லடா, அந்த கஸ்தூரி கிட்ட இருந்து அவ பொண்ணு யாரு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளையும் தூக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் சிவகாமிக்கு போன் பண்ணி சொல்லணும். ஒவ்வொரு தடவையும் மிஸ் ஆவ என் பொண்ணுக்கு என் மேல இருந்த நம்பிக்கைய போயிடுச்சு. இந்த முறை சரியா செஞ்சேன். நான் யாருக்கு நிரூபிக்கிறேன். ஏய், என்னடா மாட்டு வண்டி மாதிரி ஓட்டுற? வேகமா போடா. ஓ அண்ணனை கொன்ன அன்னைக்கே உன்னையும் உன் பொண்ணையும் கொன்னு அந்த சந்திரசேகர் முன்னாடி போட்டிருந்தா இன்னைக்கு பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. நான் செஞ்சது தப்புதான். இப்ப நீயும் உன் பொண்ணு செத்தாதான் அங்க இருக்கிறவளை நிரந்தரமா விரட்டி அடிக்க முடியும். எங்கடி இருக்கா உன் பொண்ணு? சொல்ல போறியா இல்லையா? ஏய், இப்படி கட்டி வச்சு என்ன மிரட்டினா நான் சொல்லிருவேன் நினைக்கிறியா? என் கழுத்து அறுத்தா கூட என் பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை கூட வராது. இவளை வச்சு பொண்ணு இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இப்படி மயங்கி கிடக்குறாள. அவன் அடிச்சதுலதான் மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். அண்ணே, என்னடா இவ இருக்க புடிவாதத்துக்கு இன்னும் 4 நாள் வச்சு அடிச்சா கூட வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டா போல. என்ன? ஆமாண்டா, இனி இது வேலைக்கு ஆகாது. இவளை வாய் திறக்க வைக்கணும்னா சிவகாமியால மட்டும் தான் முடியும். அவளுக்கு போன் பண்ணா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டைம்ல எந்த டாக்டர் இருக்காங்க? பியூட்டி டாக்டர்
டியூட்டி முடிஞ்சு போயாச்சு. இது யாரு? யாரோ ஒருத்தன் என்ன சந்தேகமா பாக்குற மாதிரி தெரியுதே. பயத்தை வெளியில காட்டாம அப்படியே கேஷுவலா எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். எதுக்கு எவ்வளவு அவசரமா போறாங்க? ஒருவேளை இது உள்ள இருப்பாங்களோ? இப்படிதானே வந்தாங்க. பேஷண்ட் ரூமா இது? ஹலோ, உள்ள யாரு? யாரோ போன மாதிரி இருந்தது, ஆனா யாரையுமே காணோம். அப்பா வேற நிலைமை தெரியாம திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காரு. பேசாம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அப்பாடா, தப்பிச்சோம். கொஞ்ச நேரத்துல உயிர் போய் உயிர் வந்துருச்சு. எப்பவுமே உடனே போன் எடுக்கிற சிவகாமி இன்னைக்கு 2 முறை கூப்பிட்டோம், போன் எடுக்காம கட் பண்றாள. எதுக்கும் இன்னொரு தடவை போன் பண்ணி பார்ப்போம். என்னடா இது, போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவ ஏதோ பிரச்சனையில இருப்பாளோன்னு தோணுது. எதுக்கும் அனன்யாவுக்கு கால் பண்ணி பார்ப்போம். சிவகாமிக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அனன்யாவும் போனை எடுக்க மாட்டேங்கிறா. ஒண்ணுமே புரியலையே. இவ என்னடானா இவ பொண்ணு எங்க இருக்கான்னு வாயவே திறக்க மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்றது? அம்மா பக்கத்துல போயிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா விஸ்வாஸ் சார் அம்மா மாதிரி யாரையோ பார்த்ததா சொல்றாரு. மனசு வேற ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்றது? இந்த மாதிரி நேரத்துல நமக்கு தைரியம் தர ஒரே விஷயம் முருகர் மட்டும்தான். தெரியல, திடீர்னு தூக்கத்துல இருந்து முழிப்பு வருது. மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. ஆசிரமத்துக்கு இப்ப போன் பண்ணா இங்கதான் பக்கத்துல எங்கேயோ போயிருக்கிறதா சொல்றாங்க. இங்க விஸ்வாஸ் சார் அம்மாவை பார்த்ததா சொல்றாரு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சாமி. எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு நம்பிக்கை இருந்தாலும்
ஏதோ தப்பா ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்னை எல்லா ஆபத்துல இருந்தும் நீ தான் காப்பாத்துற. எங்க அம்மாவையும் எந்த ஆபத்தும் இல்லாம நீ தான் காப்பாத்தணும். எங்களுக்குன்னு உன்னை விட்ட வேற யாரு இருக்கா சொல்லு. என்ன நடந்தாலும் நீ தான் துணையா இருக்கணும் சாமி. யார் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க? குழப்பமா இருக்கே. என்னம்மா இது? இன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் இவ்ளோ சீக்கிரமா நடந்திருக்கு. மா, கண்டிப்பா இதெல்லாம் அன்பரசியோட வேலையாதாம்மா இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவன் நம்மள இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கால்லம்மா. ஆமா சந்திரா, நாம செய்யற எந்த காரியத்திலையும் நம்ம பெத்தவங்க எப்படி வளர்த்திருக்காங்கிற தன்மை தெரியும்னு சொல்லுவாங்க. இப்படி அன்பரசி எது செஞ்சாலும் அவங்க அம்மா தான் என் நினைவுக்கு வராங்க. பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு சிவகாமி அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். என்ன அன்பரசி, மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரியா? ஆமா மேடம், நீங்க எழுந்திருக்கிறதுக்குள்ள வந்துடணும்னு நினைச்சேன். பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இந்தாங்க மேடம். சார், காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா? நீங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துருங்க. அதுக்குள்ள நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். சூடா சாப்பிடலாம். இந்த சமையல் வேலையில நீ எதுக்கு செய்யற? அதுக்குதான் வேலைக்காரிங்க இருக்காங்கல்ல. ஒருவேளை நான் இந்த வீட்ல இருக்கிறது ஒருவேளை நான் இந்த வீட்ல இருக்கிறது இன்னைக்கு கடைசி நாளா கூட இருக்கலாம். அன்பரசி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அன்பரசி, இது உன் வீடுமா. இங்க நீ இருக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இன்னைக்கு டிஎன்ஏ ரிசல்ட் வந்துரும் சார். கண்டிப்பா பத்மா மேடம் அத பார்த்த உடனே நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாங்க. சிவகாமி மேடம் ஏற்கனவே என் மேல பயங்கரமா கோவத்துல இருக்காங்க. ரிசல்ட் தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அதான் இந்த வீட்ல இருக்கிற இந்த கடைசி நாள என்னோட நாளா ஆக்கிக்கணும்னு நினைச்சேன். அதுக்குதான் வாசல்ல கோலத்துல இருந்து கிச்சன்ல காஃபி வரைக்கும் எல்லாத்தையும் நானே ரெடி பண்ணிருக்கேன்.
எனக்காக எவ்வளவு செஞ்ச உங்களுக்கு ஏதோ என்னால ஒரு சின்ன கைமாறு. மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? அன்பரசி, நான் தான் கோயிலே சொன்னல, அதுக்குள்ள ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சார், அது உங்களோட ஆசை. ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை யாராலையும் மறைக்க முடியாது சார். சரி, ரிப்போர்ட்டை விடு. அது எப்படி வேணாலும் வரட்டும். அதுக்குன்னு நீ இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற எந்த அவசியமும் இல்லையே. சிவகாமி எங்களை மீறி என்ன பண்ணுவா? சார், இது வரைக்கும் எனக்கு உரிமை இருந்துச்சு. எப்போ அது இல்லைன்னு ஆகுதோ அடுத்த நிமிஷமே நாங்க இருக்க கூடாதுல்ல. அவங்க சொன்னா நான் வெளியில போய் தானே ஆகணும். அன்பரசி, திரும்ப திரும்ப போறேன்னு சொல்லாதம்மா. நீ அந்த மாதிரி போறேன்னு சொல்றத என்னாலையும் சந்திராவாலையும் தாங்கிக்க முடியாதுமா. கண்டிப்பா கடவுள் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடவே மாட்டாரு. ஏமாந்துட்டியே கஸ்தூரி, நான் விரிச்ச வலையில இவ்வளவு சுலபமா மாட்டிக்கிட்டியே. அண்ணன் கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னடா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டால, அவன் நம்பிட்டால. அந்த பொம்பளை என் நடிப்பை உண்மைன்னு நம்பி இப்ப போன் பண்றேன்னு தனியா போயிருக்கா. நானும் ஆளுங்க வராங்களான்னு பாக்குறேன்னு தள்ளி வந்து நிக்கிறேனே. சரி சரி, எப்படியோ இந்நேரம் நம்பர் டயல் பண்ணி பேசியிருப்பா. ஆளுங்க வராங்கன்னு சொல்லி அந்த பொம்பளைக்கு இருந்து போன வாங்கு. சீக்கிரம் போ, வாங்கிட்டு அவ பேசின அந்த நம்பரை சொல்லு. சீக்கிரம். என்னடா நம்பரை பார்த்து சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஸ்கெட்சி நாம அவளுக்கு போடல, அவதான் நம்மளுக்கு போட்டிருக்கா. போன்ல பேசுறேன்னு நைட்ல நடிச்சு போன சுப்புநூறா உடைச்சிட்டானே. என்னடா சொல்ற முட்டா பையல, முட்டா பையல. கைக்கு கிடைச்சவள கோட்டை விட்டுட்டீங்களே. தம்பி வருது. கடவுளே, எப்படியாவது தம்பி என்ன பார்த்துட்டா போதும், காப்பாத்திடும். தம்பி கிட்ட வரும்போது கத்திருவோம். கண்டிப்பா பார்த்து என்ன காப்பாத்திரும். தம்பி, யாரோ கையாட்டி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சோ? இருக்காது. உங்க காருக்குள்ள எனக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரோ இருக்காங்க. கொஞ்சம் பார்க்கணும். வண்டியோட கதவை திறக்கறியா? அதெல்லாம் முடியாதுடா.
அதெல்லாம் முடியாது. முதல்ல வண்டியோட டோர் ஓபன் பண்ணு. டேய், நீ எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. அந்த கஸ்தூரி மாட்டிக்கிட்டான்னு சொல்றதுக்கு அத்தனை தடவை போன் பண்ணப்பா. இப்ப அவளோட பொண்ணு நம்பரை வாங்கிட்டாரா இல்லையான்னு தெரியலையே. அவ நிலைமை என்னன்னு போன் பண்ணி பாப்போமா? நாம பக்கா புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி அவ கிட்ட இருந்து அவ பொண்ணு நம்பரை வாங்கலான்னு பார்த்தா அவ புத்திசாலித்தனமா எஸ்கேப் ஆயிட்டால. சரி, போன் பண்ணி பாப்போம். ஒரு பொம்பளை கிட்ட இருந்து போன் நம்பர் வாங்க துப்பு இல்ல. இப்படி ஒரு சப்பை ஆயிட்டியாடா. என் பொண்ணு இந்நேரம் பார்த்து கால் பண்றாள். அந்த கஸ்தூரி தப்பிச்ச விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது, கண்டபடி என்ன போன்லயே திட்டுவா. அதனால போன் எடுக்காம இருக்கிறது தான் நல்லது. எடுக்க மாட்டேங்கிறாரே. மறுபடியும் ட்ரை பண்ணி பாப்போம். எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ண? ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஹலோ அப்பா, என்னாச்சு? அந்த கஸ்தூரி ஏதாவது சொன்னாளா? அது வந்துமா, அது நாங்க அடிச்ச அடியில இன்னும் மயக்க மாத்தமா இருக்கா. அவளுக்கு நினைவு திரும்பி வந்ததும் நீ சொன்ன பிளான் படி அவ கிட்ட இருந்து அவ பொண்ணு நம்பரை நான் வாங்கிடுறேன். அப்பா, வசமா சிக்கிருக்கா. இந்த வாட்டி அவளும் அவ பொண்ணும் எக்காரணத்துக்கு ஒண்ணும் தப்பிச்சிடவே கூடாதுப்பா. அப்புறம் இங்க ஒருத்தி அவர் பொண்ணா நடிச்சிட்டு இருக்கால, அவளையும் அடிச்சு துரத்துறதுக்கு ஒரு ரூட் போட்டு வச்சிருக்கேன். இவளுங்க 2 பேரோட கதையை முடிச்சாதான் அனன்யாவை இந்த வீட்டை இளவரசி ஆக்க முடியும். ஆமாமா, நான் இவகிட்ட இருந்து நம்பரை வாங்கிட்டு உனக்கு போன் பண்றேன். அங்க இருக்கிற அவளை நீ கவனிச்சுக்க, சரியா? போன வச்சிடறேன். சரிப்பா. டாக்டர், அவங்க எப்படி இருக்காங்க? இப்போ நல்லா இருக்காங்க. கான்ஷியஸ் வந்துடுச்சு, கண்ணு முழிச்சிட்டாங்க. தேங்க் காட். வேற ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லையே? நத்திங் சீரியஸ். அவங்க தலையில அடிபட்டதுல லைட்டா கேர் ஆகி மயங்கிட்டாங்க. அதோட அவங்க நைட்ல இருந்து சாப்பிடாம இருக்காங்க. அதான் லேசா பிளட் வந்ததுமே மயக்கம் வந்துருச்சு. கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்திருக்கேன், அத வாங்கி கொடுங்க. பிஃபோர் தட் அவங்கள நல்லா சாப்பிட வைங்க. ஓகே டாக்டர். ஒரு ½ அன் அவருக்கு அப்புறம் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஆமா, அவங்க உங்களுக்கு ரிலேட்டிவா? ஆமா டாக்டர். ஓகே, நீங்க போய் பாருங்க. யா, ஓகே. உட்காருங்க, ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க. அப்படியே உட்காருங்க. அம்மா, நீங்க அன்பரசியோட அம்மா தானே? நேத்து நீங்க ஆட்டோல போகும்போது நான் உங்களை பார்த்தேன். ஆனா அன்பரசி கிட்ட போன் பண்ணி கேட்டதுக்கு அவ நீங்க ஊர்ல இருக்கிறதா சொன்னா. சாரிமா, நான் யாருன்னே சொல்லாமலே பேசிட்டு இருக்கேன். நான் உங்க ஊர்ல தெரியும் தம்பி. அப்போ அன்பரசி எல்லாத்தையும் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க வரீங்கன்னு அன்பரசி கிட்ட போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஆமா, உங்களை கார்ல கிட்னாப் பண்ணாங்கல்ல, அவங்க யாரு? ஏதோ ரவுடி பசங்க போல. ஊர்ல இருந்து நான் தனியா வந்திருக்கேன்னு காசு பறிக்க நினைச்சு கடத்த பார்த்தாங்க. நல்ல வேளை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. ஓ, அப்போ அன்பரசிக்கு தெரியாம தான் வந்தீங்களா?
சரி அதை விடுங்க. நீங்க சரியா சாப்பிடலன்னு டாக்டர் சொன்னாங்க. இந்தாங்க, முதல்ல இத சாப்பிடுங்க. இந்தாங்க. இல்ல தம்பி, வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, மயக்கம் வந்ததுக்கு காரணமே நீங்க சரியா சாப்பிடாம இருந்தீங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. அதுவும் இல்லாம மெடிசன் எடுத்துக்கிறீங்கல்ல, சாப்பிடாம இருந்தா எப்படி? சாப்பிடுங்க, சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்கம்மா. தம்பி, ரொம்ப நன்றிப்பா. இதுல என்ன இருக்கு? சாப்பிடுங்க. நன்றியா? நீங்க என் அன்பரசியோட அம்மா. உங்களுக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? அம்மா, டாக்டர் கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சதுமே நான் உங்களை சந்திரசேகர் அங்கிள் வீட்டுல விட்டுறேன். அன்பரசிக்கும் சந்திரசேகர் அங்கிளுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த ரிசல்ட் எங்க வீட்டுக்கு வரப்போகுது. அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது தம்பி. அன்பரசி தான் அந்த வீட்டோட உண்மையான வாரிசு. அவ அவரோட பொண்ணு. அதுதான் ரிசல்ட்டா வரும். நீங்க பேசாம எங்க வீட்டுக்கு வந்துடுறீங்களா? இல்ல, அந்த வீட்டுக்கு போனாதானே பிரச்சனை. பேசாம எங்க வீட்டுக்கு வந்துருங்க, எந்த ப்ராப்ளமும் இல்ல. இல்ல தம்பி, எனக்கு தெரிஞ்சவங்க வீடு ஒண்ணு இருக்கு. நான் அங்க போய் தங்கிக்கிறேனே. ஏன் ஆண்டி, எங்க வீட்ல எல்லாம் தங்க கூடாதா? ஏதாவது சென்டிமெண்டா ஃபீல் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. இந்த நேரத்துல எல்லாரும் வந்து போவாங்க. நான் யாரு என்னங்கிற கேள்வி வரும். ஏன் அன்பரசியே கூட அங்க வரலாம்ல? அவ கண்ணுல நான் பட்டா எல்லார்கிட்டயும் கொண்டு போய் நிப்பாட்டி நான் தான் அம்மான்னு சொல்லுவா. அப்புறம் அதுவே பெரிய பிரச்சனையில கொண்டு போய் நிப்பாட்டிரும். அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன்பா. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது ஆண்டி, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். வேண்டாம் தம்பி, சொன்னா கேளுங்க. நீங்க மறக்க கூடாது. எந்த ரிஸ்க்கும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க என் கூட வீட்டுக்கு வரீங்க, அவ்வளவுதான். தம்பி, உங்க தாத்தா நல்லா இருக்காங்களா? எங்க தாத்தாவை எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் வீட்ல நான் முன்னாடி வேலை செஞ்சேன். ஐயா, மாத்திரை தீர்ந்து போயிடுச்சு. நானும் பார்க்காம விட்டுட்டேன். மல்லிகா, நீ போய் வாங்கிட்டு வந்துருமா. ஓ, அந்த மல்லிகா நீங்க தானா? ஆமா. நீங்க என் கூட ஒரு தடவை பேசும்போது உங்க குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு தாத்தா கிட்ட கூட சொன்னேன். தாத்தாவும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பேச முடியாம படுத்த படுக்கையாவே இருக்காரு. இவ்வளவு ஏன், கை கால் கூட அசைவில்லாம போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு என் அம்மாவை தெரிஞ்சிருக்குமே. ரிசல்ட்டை உங்க முன்னாடி வச்சுதான் பிரிக்கணும்னு பத்மா சொல்லிட்டா. அதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதான் எல்லாருமே
வந்துட்டாங்கல்லம்மா, இன்னும் எதுக்காக வெயிட் பண்றாங்க? அந்த கவரை பிரிச்சு பார்த்து அந்த பிச்சைக்காரிக்கும் அப்பாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுமா. அந்த வார்த்தைய என் காது குளிர கேட்கணும்னு ஆசையா இருக்கு. உண்மை ஒரு நாளும் தோக்காது அன்பரசி. அந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசு நீ தானே இந்த ரிசல்ட்டை சொல்லும் பாரு. கெட்ட எண்ணம் பலிக்காதுடி. அன்பரசி எனக்கும் அவருக்கும் பிறந்த பொண்ணு. அவ எங்க ரத்தம். பத்மா குடுமா. அங்கிள், இந்த ரிப்போர்ட்ட பார்த்ததும் ஆன்டி ஃப்ரீஸ் ஆகி நிக்கறாங்க. நீங்களும் என்னன்னா இப்படி ஷாக் ஆகி போய் நிக்கிறீங்க? சம்டைம்ஸ் நாம எக்ஸ்பெக்ட் பண்றது வரலனா இப்படிதான் டிசப்பாயிண்ட் ஆகதானே செய்யும். அதுல என்ன இருக்கோ அத பிராங்கா சொல்லிடுங்க. பரவாயில்லடிமா, அம்மாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க. அவளோட கெட்ட எண்ணம் அப்படியே உங்ககிட்டயும் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்லடி. இனிமே சந்திரசேகர் சாருக்கும் அன்பரசிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்பா கொஞ்சம் பொறுப்பா. என்ன சொல்றீங்க சத்தியமூர்த்தி சார்? அன்பரசி உங்களோட பேத்தியே இல்ல. அன்பரசி சந்திரசேகர் சாரோட பொண்ணு இல்ல, ஜானகி மேடத்தோட பேத்தி இல்லன்னு இனி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ரிசல்ட் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. சந்திரசேகர் சாரோட ரத்தம், அவரோட பொண்ணு தான் அன்பரசி. இனிமே எங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்? எங்க எல்லாருக்கும் ஓகே தான். நிச்சயதார்த்த தேதி எல்லாம் இனி மாத்த வேண்டாம்.
அதே தேதியில வச்சுக்கலாம். எங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். எங்களுக்கு ஓகே தான். இனி நிச்சயதார்த்த தேதியை மாத்த வேண்டிய அவசியமே இல்லை. கடவுளே, என் பொண்ணுக்கு இப்ப கிடைச்சிருக்கிற இந்த சந்தோஷம் அவ வாழ்க்கை முழுசும் நிலைச்சிருக்கணும். அனன்யா விடுமா. அங்கிள், நான் அன்பரசி கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் தனியா பேசலாமா? ஏன் விஸ்வா, இங்கேயே பேசலாமே. இல்லப்பா, கொஞ்சம் தனியா பேசணும். அன்பரசி, போயிட்டு வா. கூப்பிடுறது காதுல வாங்கிக்காம போயிட்டே இருக்க. மா, என்ன விட்டுரு. நான் செம்ம கோவத்துல இருக்கேன். அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன், அசிங்கமாயிடும் பாத்து. இப்ப எதுக்கடி ரோட்ல இப்படி கத்திக்கிட்டு இருக்க? மானம் போகுதுடி. உள்ள அங்க என் வாழ்க்கையே போயிடுச்சு. நீ மானம் போதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. ரிசல்ட் நமக்கு சாதகமா வரும். அப்புறம் அந்த அன்பரசிய கழுத்தை புடிச்சு வெளியில தள்ள நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஆனா இங்க என்னன்னா, பிக்ஸ் பண்ண டேட்ல என்கேஜ்மெண்டே நடக்க போகுது. அவங்க 2 பேரும் ஸ்டேஜ்ல கை கோர்த்து நின்னுட்டு இருப்பாங்க. நான் ஜூஸ் கிளாஸோட எல்லாருக்கும் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே எனக்கு தலையை வச்சிரும் போல இருக்குமா. என்னடி, எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியுமா என்ன? அந்த நர்ஸ் என்கிட்ட காசை வாங்கிட்டு ரிப்போர்ட்டை என் கண்ணு முன்னாடி தாண்டி மாத்தி வச்சா. ஆனா எப்படி ரிப்போர்ட் மாறி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஆமா, மாத்துன மாறலன்னு சொல்லிக்கிட்டு காரணத்துக்கு மேல காரணம் சொல்லிக்கிட்டே இரு. நீ இங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்க போறதுல தெரிஞ்சு போச்சு. என்னை எப்படியாவது விட்டு தொலை, நான் போறேன். ஏய் நில்லடி, சொன்ன கேளு. அனன்யா, இப்பவும் சொல்றேன், எதுவுமே நம்ம கைய விட்டு போகல. நல்லா கேட்டுக்கோ. அந்த பிச்சைக்காரிய எல்லாரும் முன்னாடியே வச்சு அசிங்கப்படுத்தி அடிச்சு விரட்டுறேன்டி. நான் எப்பவும் சொல்ற மாதிரி விஸ்வாவை உன் பக்கத்துல உட்கார வைக்கிறேன். அதான் ரிசல்ட் பாசிட்டிவா வந்துருச்சுல்ல, விட. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ரிசல்ட் மட்டும் நெகட்டிவா வந்திருந்தா, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு, உங்க குடும்பத்தை ஏமாத்தின குற்ற உணர்ச்சின்னு எல்லாம் சேர்ந்து எனக்கு கொன்னு இருக்கு சார். நீ இன்னொரு தடவை இப்படி பேசின, அப்புறம் எனக்கு கோவம் வரும், பாத்துக்கோ. சார், உங்களுக்கு என் மேல இப்ப இருக்கிற நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்குமா? அன்பரசி, நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்த தேவதை. உன்னை வாழ்க்கை முழுக்க கொண்டாடுவேனே தவிர எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டேன். அப்படி விட்டா அடுத்த நிமிஷம் என் உடம்புல உயிர் இருக்காது. சார், உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாது சார். நீங்க இப்படி எல்லாம் பேசவே கூடாது. அன்பரசி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல. நல்லாதான் இருந்தான். அவனை உன் மேல பைத்தியமாக்கிட்ட. சொல்லு, என்ன பண்ண? சுபா, பாத்தியா, உனக்கு வலிக்குமா? டே அண்ணா, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. அப்புறம் நாத்தனார் கொடுமைய இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பார்த்ததெல்லாம் போதும், கீழே வெயிட் பண்றாங்க. இப்படி நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயதார்த்த தேதியே வந்துரும். வா அன்பரசி, போலாம். ஏய் சுபா,
அன்பரசி ராட்சசி கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விடுறாளா? அந்த கஸ்தூரிய கண்டுபிடிச்சாதான் உன் பிரச்சனை மொத்தமா தீரும். அவ எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, கையில இருந்தவளை விட்டுட்டு இப்ப தேடி கண்டுபிடிக்க போறீங்களா? அடிச்சா போங்கப்பா. அம்மா, நான் சொல்றத கேளுமா. இப்போ உன் முன்னாடி இருக்கிற பெரிய பிரச்சனை அந்த நிச்சயதார்த்தம் தானே. அத தள்ளி போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? சொல்லி தொலைங்க. இந்த மாதிரி விசேஷம் நடக்க போற வீட்டுல யாராவது ஒருத்தர் மண்டையை போட்டாங்கன்னா குறைஞ்சது 6 மாசத்துக்கு எந்த நல்லதுமே பண்ண மாட்டாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அப்படின்னா அந்த கிழவிய போட்டு தள்ளலான்னு சொல்றீங்களா? அப்பா, இங்க என்ன நடந்தாலும் எல்லாமே ஏன் தலையில தான் வந்து விடியும். என் புருஷன் வேற என் நேரமும் என்ன சந்தேகத்தோட தான் பாத்துட்டு இருக்காரு. இந்த தடவை நான் மாட்டின அப்புறம் காலம் பூரா நான் கம்பி தான் என்னணும். உன் வீட்டுல நடந்தாதான் உன் தலை விடுவோம். பத்மா வீட்டுல பண்ணிடுவோம். புரியல, என்ன சொல்றீங்க? பத்மா வீட்லயா? பா, அது கூட ரிஸ்க் தான்ப்பா. கொலைன்னு தெரிஞ்சாதாம ரிஸ்க் ஆகும். தூக்கத்திலேயே செத்த மாதிரி ஆக்கிடுவோம். அந்த பத்மா வீட்டுல அந்த பேச முடியாத கிழமை இருக்கான அவனை போட்டுருவோம். ஏன்னா எங்க அவன் சரியாயி உண்மையெல்லாம் பேசிடுவானோன்னு எனக்கே பயமா இருக்கு. அவனை காலி பண்ணிட்டா மொத்தமா முடிச்சிடும். நீங்க சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட இப்ப நான் உங்களை நம்புறேன். இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த கிழவனை இன்னைக்கு நைட்டோட நைட்டா நீங்க போட்டு தள்ளுறீங்க. இத பாருங்க, நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. நாளைக்கு காலையில பத்மா வீட்டுல இருந்து உனக்கு எழுவு செய்தி வரும். கூடவே நிச்சயதார்த்தத்தை தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. போதுமா? இது போதும்பா, இது போதும். வச்சிரப்பா. சாரி பத்மா, உங்க அப்பாவை கொல்றதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. யாரு செத்து போனாலும் என் பொண்ணு எனக்கு முக்கியம். அவ சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயா, நான் உங்களை இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கலங்கய்யா. புரியுதுங்கய்யா, என்ன நீங்க இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதான் பார்த்ததும் உணர்ச்சி வசப்படுறீங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பொண்ணு என் புருஷன்னு எல்லாரும் சேர்ந்து குடும்பமா இருக்கணும்னு நீங்க என்கிட்ட கூட சொல்லாம சென்னைக்கு புறப்பட்டு வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். சாப்பிடுங்க ஐயா. சொல்ல போனா என்னாலதான் ஐயா உங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்துடுச்சு. எங்க உண்மை தெரிஞ்ச நீங்க வாய திறந்தா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருமேந்தா உங்களை வண்டி ஏத்தி இப்படி ஆக்கிருக்காங்க.